வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூன் 6 செவ்வாய்க்கிழமை மதிய ஆய்வறிக்கை மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு மற்றும் தற்பொழுது மழை எங்கே தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கே மழை பரவி பெய்யும், நாளை மற்றும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்குவது எப்போது, புயல் எப்படி, அது எங்கே செல்லும், தீவிர தென்மேற்கு பருவமழைலாம் எப்படி என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் 10 சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி தலா 7 சென்டிமீட்டர். பன்ருட்டியில் மழை இல்லைன்னு கோபமாக இருந்தவருக்கு 7 சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு. தெற்கு காற்றால் எப்படி மழை பெய்யும்னு சொல்கிறீங்களே, எப்படி பெய்யும் என்று கேள்வி கேட்டவர் 7 சென்டிமீட்டர் அவர் ஊரில் மழை பெஞ்சிருக்கு. அடுத்தபடியாக வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை தலா 6 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் நந்தியார், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம் கேவிகே காட்டுக்குப்பம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தலைநகர் பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் கீழ் செருவை, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலா 4 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி, விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், பெரம்பலூர் மாவட்டம் தலைநகர் பெரம்பலூர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், அரியலூர் மாவட்டம் திருமானூர், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, விழுப்புரம் மாவட்டம் கேதார், தஞ்சாவூர் மாவட்டம் தலைநகர் தஞ்சாவூர் பிடிஓ, விழுப்புரம் மாவட்டம் தலைநகர் விழுப்புரம், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் தலைநகர் பகுதி தலா 3 சென்டிமீட்டர். மேலும் 2-1 சென்டிமீட்டர்லாம் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைய வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா வடமேற்கு காற்று வலுவாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது உயரழுத்த காற்று பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்கள் வழியாக மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டில் தற்பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், கர்நாடக எல்லையோர மாவட்டமாம் வேலூர், கிருஷ்ணகிரி, கர்நாடக எல்லையோர மாவட்டமாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நுழைகிறது. கிழக்கு காற்று மெல்ல நுழைகிறது. தென்மேற்கு பருவக்காற்று இன்னும் தொடங்காத காரணத்தினால, தொடர்ந்து உயரடுத்த காற்று வருகின்ற காரணத்தினால மெல்ல நகரும் காற்று மேற்கிலிருந்து வந்து மழைப்பொழிவை கர்நாடக எல்லையோரத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது. அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் தொடங்கியிருக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே பெய்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதியிலையும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட பகுதியிலையும் இன்றைக்கு பெய்து பெரிய அளவிலே டெல்டா மாவட்டங்களை எட்டாது. ஆனால் நெருங்கி வந்து கடலூர் வரைக்கும் மழை கொடுக்கவோ, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்துக்கு மழை கொடுக்கவோ, கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை, சேலம் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு மழை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் குறைந்த பரப்பில் தான் இருக்கும். நேற்றைக்கு அதிக மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களையும் பொழிந்திருக்கிற காரணத்தினால வெப்பம் உயர்வது சற்று தாமதமடைந்தது. அதற்குள்ள முழுமையான வெப்பசலனமழைக்கு சாதக அமைப்பாக என்றில்லை. ஆனால் நாளை மறுநாள் படிப்படியாக வெப்பம் உயரும். புதனை விட வியாழன், வெள்ளி தான் அதிகப்படியான உச்சபட்ச வெப்பமாக இருக்கும். இதனால் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பரவலாகும். கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வரும், மீண்டும் கடலோரத்திற்கும் வரும். 9ஆம் தேதி
அதாவது நாளை 7ஆம் தேதி புதன், 8ஆம் தேதி வியாழன், 9ஆம் தேதி வெள்ளி, 10ஆம் தேதி சனிக்கிழமை, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கடலோரமும் வந்து எட்டும். நேற்றைய மழைப்பொழிவு கோடியக்கரை பகுதியில் காற்றுடன் பொழிந்து அங்கிருந்து வந்த தகவலை பார்த்திங்கன்னா கஜா புயலுக்கு சற்று குறைவான காற்று என்று அச்சப்படுத்தும் விதமான ஒரு காற்று வந்து ஷீட்டெல்லாம் பிச்சிருச்சு. பள்ளிகளில் கூட, கோடியக்கரை போன்ற பள்ளிகளில் கூட, வீடுகளில் கூட அந்த காற்று சேதம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது, ஆனால் சரி செய்யப்பட்டது விரைவாக. மன்னார்குடியில் கூட நிறைய மரங்கள் விழுந்தது, உடனடியாக மின் விநியோகம் உடனடியாக சரி செய்யப்பட்டது. ஆக நேற்று வீசிய காற்றால் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மழை பொழிவிலையும் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது வேதாரண்யமெல்லாம். நேற்றைக்கு பெருந்துறையில் வீசிய சூறைக்காற்றால் வாழைகள்லாம் நிறைய தரைமட்டமானது. மழைப்பொழிவும் வலுத்த மழைப்பொழிவாக இருந்தது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கும். கடலோரமும் மழை இருக்கும், அது காற்றோடு இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். முற்பகலில் மதியத்திலெல்லாம், மதியத்திற்கு பேர் மாலை உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே உருவாகக்கூடிய மழை கடலோரமும் எட்டும். இன்றைக்கு கடலோரம் எட்ட வாய்ப்பில்லை, வடகடலோரம் எட்டலாம். ஆனால் டெல்டா கடலோரம் கோடியக்கரை முனைக்கு இன்றைக்கி வாய்ப்பில்லை. நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுதினம் கூடுதல் வாய்ப்பு. 10ஆம் தேதி கண்டிப்பாக பெய்யும். 10, 11 பெரும்பாலான மாவட்டங்களில் 9, 10, 11 வாய்ப்பு தெரிகிறது. அந்த மழை நிறைவடைந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வெப்பசலமழை இருந்து கொண்டு தான் இருக்கும். அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நல்லா பாருங்கள். நேற்று தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இரவு. இன்று அதிகாலையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து இன்று இரவு நாளை அதிகாலை புயலாக உருவெடுத்துவிடும். இப்போ வரைக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கவில்லை. காரணம், லட்சத்தீவிற்கு மேற்கு பகுதியில் உருவாகியிருக்கிற காரணத்தினால, கேரளாவுக்கு நெருக்கமாக இல்லாத காரணத்தினால, கேரளாவுக்குள்ளே கொடுக்காத காரணத்தினால, இருந்தாலும் கொஞ்சம் தீவிரமடையும் பொழுது வெளி சுற்று வட்டம் விட்டம் கூடும் என்பதனால் கொஞ்சம் மழைப்பொழிவு கிடைத்து தென்மேற்கு பருவமழையை வரக்கூடிய 2 நாட்களுக்குள் தொடக்கிவிடும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட விதிகளின்படி அது தொடங்கியிருந்தால் அவர்கள் அறிவிப்பார்கள். இல்லை என்றால் தாமதம் ஏற்படும். ஆனால் பருவமழை பெயரளவில் தொடங்கிடும். காற்றை பொறுத்த வரைக்கும் மெல்ல நகரும் காற்றாக மேற்கு காற்று இருக்கும் என்பதனால் வடமேற்கு காற்று சற்று வலுவாக உயரழுத்த காற்று குளிர்ந்த காற்றாகவே தொடர்ந்து வரும். அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து நீராவி காற்றாகவே தொடர்ந்து வரும். அரபிக்கடல் புயல் விலகி போகும் என்பதனால தான் இந்த பிரச்சனை. தென்மேற்கு பருவமழை குறைவு, உயரழுத்த காற்று வடமேற்கிலிருந்து வருகை, வங்கக்கடல் காற்று அந்தமான் நோக்கி திசை மாறி இருத்தல், எதிர்ப்பின்மை காரணமாக கடலோரம் வரைக்கும் வருதல், இரவிலே வந்து கடற்காற்று லேசாக கொடுத்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்துதல், மழை மேகம் உற்பத்தியெல்லாம் அதிகமாக நடக்கும். நேற்றுக்கு அதுமாரி தான் டெல்டாவில் எங்கே பார்த்தாலும் மழை பெய்தாலும் கடலோரத்தில் கோடியக்கரையில் வலுத்து பெய்திருக்கிறது மழை. வேதாரண்யம்லாம் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இப்படித்தான் கடலோரத்தில் நெருங்கும்போது குறைந்த நிமிடம் பெய்தாலும் கொஞ்சம் நல்ல மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்கள்லேயும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், நாளை மறுநாள் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு இருக்கும். கடலோரமும் எட்ட வாய்ப்பு இருக்கிறது. கடலோரத்திற்கு கண்டிப்பாக 9, 10, 11 தேதிகளில் இருக்கும். ஜூன் 10ஆம் தேதி 100% உறுதியாக மழைப்பொழிவு இருக்கும். அனைவரும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன். இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு. வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரம் மட்டுமே. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு சில இடங்கள் இருக்கலாம். ஆனால் நாளையிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு பரப்பில் கூடி படிப்படியாக ஆங்காங்கே ஒதுக்கி பெய்து 8, 9, 10 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். 9, 10, 11 தேதிகளில் கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.